இன்னும் எவ்வளோ காலம் ஆனாலும் நம்ம வந்து இந்த கொஸ்டின் தவிர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஐயோ ரெண்டும் பொண்ணுங்களா அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. பட் ஹானஸ்ட்லி எனக்கு அதான் தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு இப்போ தியா பிறந்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சீக்ரெட்டாக வேண்டிக்கிட்டேன் பொண்ணு தான் அப்படின்ட்டு. எனக்கு பெருசாக பசங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பொண்ணுங்க வந்து வெரி க்யூட், அதனால் ஒரு மாதிரி வீடே அமைதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆனால் ரெண்டாவது பிறந்ததுக்கப்புறம் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான ரவுடியாக ஆகிடுச்சு ரெண்டாவது. ஃபஸ்ட் ஒன் இஸ் வெரி ஸ்வீட். பட் பொண்ணுங்க வந்து இஸ் மை ஃபேவரட். மேபி இன்னும் எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் எனக்கு வந்து பொண்ணுங்களாக இருந்தால் பெட்டராக இருக்கும். பெற்றுக்கல, பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, அந்த அளவுக்கு எனக்கு பொண்ணுங்க பிடிக்கும். கடைசி காலத்தில் கொஞ்சம் பார்த்துப்பாங்க அப்படின்றது, பசங்களை விட பொண்ணுங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அண்ட் ஐ லைக் கேர்ள்ஸ். ஸோ பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நான் தான் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும், நான் தான் சாப்பாடு ஊட்டணும், நான் தான் அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் சேவ் பண்ணணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும். பையனாக இருந்தால் என்ன, பொண்ணாக இருந்தால் என்ன, யாரும் நம்மளுக்கு வந்து பண்ண போகிறது இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும். ஸோ யார் என்ன கேட்குறாங்க அப்படின்றது ஜஸ்ட் டோன்ட் பாதர் அபவுட் இட்.